அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய கொடுமைன்னா முழுக்க முழுக்க சுயநலம், முழுக்க முழுக்க தற்கொலை நம்ப வைத்து அது ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது விழுப்புரம் மாவட்டத்துல எங்க ஊர்ல ஓட்டு போட்டிருக்கேன். தங்களுடைய கருத்துல வலுவா இருப்பாங்க. கடைசி நேரத்தில் அணிமாறும் இந்த தடவை அந்த மாதிரி போக மாட்டோங்கிறது இப்போ உறுதியா இருக்கு. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. நம்மளால அதை பார்க்க முடியும், ஆனா நம்ம அதை தொடக்கூடாது. அவர் தன்னுடைய மகனை முதல்வராக்குறதுக்கு நாங்க தான் உங்க குடும்பம் தான் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு இல்ல. இங்க தண்ணி இல்லாததுனால எந்த பெரிய நிறுவனமும் இங்க ஃபேக்டரி வைக்க மாட்டேங்குது. அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது நீங்க அமைதியா கேக்குறேன்னா பதில் சொல்றேன். என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதிநிலை என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க தான் கையெழுத்து போட்டு காலைல வேணா காலைல நடத்தணும். இதுதான் கையெழுத்த மந்திரிகள் வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாடு முதல் மந்திரி. நம்ம தலையெழுத்து இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக, மகா கூட்டணியாக இது வளரும். யார பார்த்து மாமான்ற? நீதான்டா மாமா. நான் மாமா இல்லடா. நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா பேல. ஓ, குரலி வித்தையா? நீ தான் போய் பேச மாட்டியே, உண்மையே சொல்றேன். சொல்றதுதான். நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவி, நான் என் மேற்படிப்பு தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு இன்னும் முன்னிலையே நான் யோசிக்கல. அரசியலுக்கு வருவேன் இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஜெர்மனியில இந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வெக்கமா இல்லை? கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்களே. ஜெர்மனி பற்றி வேறு சூழல் இருந்தது. இன்று எப்படி என்றால், தமிழ்நாட்டில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நிச்சயமாக நான் வெற்றி பெற போகின்றேன். மாணவர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? முடிவு பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட கேண்டிடேட், அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லபடியா முடிவு எடுங்க. மத்தவங்க சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, குடும்பம் சொல்றாங்க. मैं यहाँ का தர்மபுரி. முடிவு நம்மளோட தலையெழுத்தை நம்மளால தான் மாற்ற முடியும். அதனால நல்லபடியா முடிவு. அரசு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ முடிவாயிடுச்சு. கண்டிப்பா அதான் உண்மை. அதுதான் வலைக்கும் சலாம். मेरा नाम मेरे சௌமியா அன்பு. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது.